கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமான தேவனுடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேதத்திலே நாம் இப்படி வாசிக்க முடிகிறது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அல்லது எந்த ஒரு மனிதனையும் நேசித்து யாரும் எல்லா விதமான இரகசியத்தையும் அறிவிக்க மாட்டார்கள். ஆனால் பரிசுத்தமான தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களிடத்தில் கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 25வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நான் வாசிக்க முடிகிறது. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்? வேதத்திலே 66 புஸ்தகங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடிலே 39, புதிய ஏற்பாடிலே 27 புஸ்தகமும் ஆக 66 புஸ்தகங்களை நமக்கு கொடுத்திருந்த போதிலும் முதலாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே மாத்திரம் அதே 66 புஸ்தகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா 66வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என் பாதபடியா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வளவு உன்னதமான தேவன் தம்முடைய ரகசியத்தை, பரலோக ரகசியத்தையும் பூலோக ரகசியத்தையும் மனிதர்களுடைய ரகசியத்தையும் தமக்கு பயந்தவர்களிடத்திலே அவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னார். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வமாக இருக்க முடியும்? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக நாம் காணப்பட முடியும்? தேவ சமூகத்திலே தாவீதுடைய குமாரனாகி இருக்கிறதான சாலமோன் நீதிமொழிகளை எழுதுகிற வேளையிலே அவர் இப்படி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். தம்முடைய தகப்பன் ஒரு நீதிமானாய் இருந்தபடியினாலே தேவ சமூகத்திலே தமக்கு பயந்தவர்களிடத்திலே ரகசியத்தை வெளிப்படுத்தி இருந்த தேவனுடைய அன்பை, உன்னதமான தேவனுடைய அன்பின் நிமித்தமாக தம்முடைய தாசனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிந்த சாலமோன் இப்படி சொல்லுகிறார், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் தியானித்து பார்க்கிற வேளையிலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 51வது வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற வேளையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. தேவனாகிய கர்த்தர் கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது அவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் நடுவிலே அவரோடு கூட நாம் கடந்து செல்வோம் என்று சொல்லி ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ரகசியத்தை நமக்காக அவர் வெளிப்படுத்தினார். எப்படி? பிதாவினிடத்திலே கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் பிதா எப்படி இந்த பூமியிலே அவரை அனுப்பினார், என்ன நோக்கத்துக்காக அவரை பூமியில் அனுப்பியிருக்கிறார், எதை செய்ய முடிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்கிறதான எல்லா ரகசியத்தையும் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு அவர் அறிவித்தார். தமக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது என்பதை தாவீது
தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். எப்படி சாத்தியமாகிறது? மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலேயும், இன்னும் மத்தேயு 24வது அதிகாரம் 25வது வசனத்திலேயும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தமக்கு பயந்தவர்களிடத்திலே ரகசியத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் யோசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே சாய்ந்திருந்ததான யோவான் 15வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடிகிறது. என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறபடினாலே நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை, உங்களை நான் சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் சிநேகிதன் தான் எல்லா ரகசியத்தையும் நமக்கு கற்றுத்தருவான். எல்லா மனிதர்களிடத்திலேயும் நான் கவனித்து பார்த்தால், சிநேகிதனை போல எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்துவிட முடியாது. தன்னுடைய உயிரை போல சிநேகிக்கிறவன் தான் சிநேகிதன். நீதிமொழிகள் 17வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், சிநேகிதன் எக்காலமும் சிநேகிப்பான். எக்காலமும் சிநேகிக்கிறவன் தான் சிநேகிதன். சந்தோஷம் இருக்கும்போது மாத்திரம் சிநேகிக்கிறவன் சிநேகிதன் அல்ல. அவன் கொஞ்சம் துன்பத்திலே இருக்கிற வேளும், மனவேதனையிலே குழப்பத்திலும் இருக்கிற போதிலும் அவனுக்கு உதவி செய்கிறவன் தான் சிநேகிதன். ஆகவேதான் பிதாவுடைய ரகசியம் என்னவென்று சொல்லி தெரியவில்லையே என்று சொல்லி தவித்து கொண்டிருந்ததான சீசர்களுக்கு இயேசு அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறபடினாலே நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை, நான் உங்களுக்கு சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் தம்மை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை கூட ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறார் தெரியுமா? மத்தேயு 26வது அதிகாரத்திலே 50வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அவர் சொல்லுகிறார், சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறார்? மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான் என்கிறதற்கு ஒரு முன் உதாரணமே நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு மாத்திரமே. அவர் மாத்திரம்தான் தம்மை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்று அறிந்திருந்தும், தம்மை காட்டி கொடுக்கிறதற்கு தான் வந்திருக்கிறார் என்று சொல்லி தெரிந்திருந்தும் அவருடைய சிநேகம் எப்படி இருந்தது? சிநேகிதன் என்கிறதான அந்த சொல்லை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? தேவ சமூகத்திலே என்னை நீயா காட்டி கொடுக்க போகிறாய் என்று சொல்லி ரகசியமாய் அவனை ஆட்களை வைத்து அவனுடைய வேலையை முடிக்க செய்திருப்போம். ஆனால் இயேசு நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி யோவான் 13வது அதிகாரத்திலே அவனை துரிதப்படுத்துகிறார். நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி அந்த துணியை எடுத்து அவனுடைய கரத்திலே கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்கு உள்ளே புகுந்து விட்டான். அதற்கு வரைக்கும் அவனுக்கு வெளியிலே நின்று கிரியை செய்து கொண்டிருந்ததான சாத்தான் ஆண்டவராகிய தேவன் அனுமதி கொடுத்த உடனே சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் இயேசு சிநேகத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. சிநேகிதனே என்று சொல்லிதான் அவரை அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் உண்மையாய் சிநேகிக்கிறவர்களிடத்திலே நம்முடைய ரகசியங்களை எல்லாம் நாம் சொல்லிவிடுவோம் அல்லவா? நமக்கும் ஒரு சிநேகிதர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறபடினாலே நம்முடைய ரகசியங்களை நாம் அவரிடத்திலே சொல்லுவோம். அவர் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் அவர் காட்டி கொடுக்க மாட்டார், வேதனைப்படுத்த மாட்டார். மற்ற மனிதர்களைப் போல அவர் இதுதான் வழி என்று சொல்லி அவரை காயப்படுத்த மாட்டார். நம்முடைய ரகசியங்களை அறிந்திருக்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு மாத்திரம்தான். நம்முடைய குறைவுகளை அவரிடத்திலே சொல்லுவோம். அவர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ரகசியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார்.
ஆமென்.